அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கறது இல்லை. நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம அருள்ராஜன் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மார்க்கெட் இறக்கத்துலதான் முடிஞ்சிருக்கு, ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேல. சோ இப்ப இந்த வரியோட இது அமலானதுதான் இப்ப முக்கிய காரணமா, அதனால வர இம்பாக்ட்னாலதான் இப்ப மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கி அப்படியே போய்கிட்டு இருக்கா, இல்ல வேற என்ன காரணம் சார் மெயினா? முக்கியமான காரணம் அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு அந்த 50%, 25 + 25 50% டேரிஃப்ன்றது மிகப்பெரிய அளவுல நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இதை 2 விதமா பிரிக்கணும். ஒன்னு ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா பாக்குறதுன்றது ஒண்ணு, இன்னொன்னு அப்படின்னு பார்க்கும்போது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல நிறைய பேருக்கு வேலை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்கானமிக்கும் ஒரு செட்பேக் உண்டு. நம்மளுடைய அந்த டோட்டல் எக்ஸ்போர்ட் டு யூஎஸ் அப்படின்றது சுமார் 2.2% ஜிடிபில அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அது கண்டிப்பா தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பா டெக்ஸ்டைல், ஜுவல்லரி, இந்த மாதிரி லேபர் ஓரியன்ட் நிறைய இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு ஒரு பெரிய பாதிப்பில் இருப்பதா பார்க்கப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட $80 பில்லியன் பிசினஸ் பாதியாக குறையலாம், அதை விட இன்னும் குறையலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஏற்றுமதி யூஎஸ்க்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமையில பாக்குறோம். அது சென்டிமெண்டாவும் பாதிக்கப்படுது. ஓவரால் எக்கானமிலையும் ஒரு செட்பேக் கொடுக்கும். டெம்பரரியா வளர்ச்சி விகிதத்தையும் கொஞ்சம் பாதிக்கலாம் அப்படின்றதும் இன்னொரு தகவலா எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த நேரத்துல இறங்குறதுக்கான அடுத்த முக்கியமான காரணம் சொன்னா எஃப்ஐஸோட தொடர் சேல்ஸ் தான். அவங்க பாத்தீங்கன்னா 26ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 6,816 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தொடர்ந்து 2,400 கோடி, 1,200 கோடி அப்படின்னு தொடர்ந்து ஆகஸ்ட் மாசம் முழுக்க 34,733 கோடி என்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விற்பனையை முடுக்கி விட்டுருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, டிஐஸ் 76,420 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இதை விட கிட்டத்தட்ட அவங்க கிட்டத்தட்ட 2 மடங்கு கிட்ட வாங்கினாலும் கூட இவங்களோட செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு மல்டிலேட்டரல் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மார்க்கெட்ல இப்போ தாக்கு பிடிக்க முடியாம கீழே போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். முக்கியமான 2 காரணமும் நீங்க சொன்ன அந்த டேரிஃப் விவகாரமும் எஃப்ஐஸோட தொடர் விற்பனை, இது 2 தான் மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. யூஎஸ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஆக்சுவலா யுஎஸ் மார்க்கெட் ஓவராலா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல், பெரிய இறக்கமும் இல்லை, பெரிய ஏற்றமும் இல்லை, 0.2% என்ற அளவுக்கு ஒரு சிறிய ஏற்றத்துடன் அது முடிஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே நேரம் யூஎஸ்ல வரக்கூடிய தகவல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்விடியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய யூஎஸோட மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் அப்படின்றது அவங்களோட சேல்ஸ்ல வரக்கூடிய நாள்ல குறையும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி என்விடியா ஷேர் பிரைஸும் அங்க விழ ஆரம்பிச்சு. ஸோ அதை ஒட்டி யூஎஸ் மார்க்கெட்லயே வரக்கூடிய காலத்துல ஏதாவது வீக்னஸ் வருவான்னு பார்க்கணும். ஓவராலா யூஎஸ் மார்க்கெட் தாக்கு பிடிச்சிட்டு தான் இருக்குது. ஐரோப்பிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு பிரான்ஸோட கேக் மட்டும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கு. மற்ற 2 முக்கிய சந்தைகளான இங்கிலாந்தின் ஃபுட்சியும் ஜெர்மனியுடைய டாக்ஸும் இறங்குமுகமாக இருக்கிறத பாக்குறோம். அதே நேரம் ஆசிய சந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா நிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானோட சந்தையானது ஓரளவுக்கு வலுவுடன் முடிஞ்சிருக்குது, 0.6%. அதே மாதிரி அடுத்தடுத்த முக்கிய சந்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காஸ்பின் சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தையாகட்டும், சிங்கப்பூர் சந்தையாகட்டும், அதே மாதிரி நமக்கு இந்தோனேஷிய சந்தை ஜாக்கிரதாவாகட்டும், ஷங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சீன சந்தையாகட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. தைவானும் ஹாங்காங் மட்டும்தான் நெகட்டிவா இருக்கு. மற்றபடி ஆசிய சந்தைகள்ல ஓரளவுக்கு பெரும்பான்மையானவை மார்ஜினலி அப் அப்படின்னு சொல்ல, பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது, மார்ஜினலி அப். ஸோ இந்த மாதிரி உலக சந்தைகள் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமையில இந்திய சந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இறக்கம், கடுமையான வீழ்ச்சி அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த இறக்கம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா
அந்த வீழ்ச்சி கடந்த சில தினங்களாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். அதுவும் இன்றைய இறக்கம் வந்து எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில F&O எக்ஸ்பைரியோட முக்கியமான தினம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில 5 நாளா இப்ப தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு நிப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய இறக்கம் அப்படின்றதும் 24,350 இப்ப முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 24,500 கிட்ட முடிஞ்சிருக்கிறத பாக்குறோம். இன்னொரு 150 புள்ளி வரைக்கும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இறங்கின பிறகு கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகலாம். பட் ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்னஸ் தான். மேல 25,000 மிக வலிமையான தடைநிலையாக மாறிவிட்டது. ஓகே சார். இப்ப இன்னைக்கு மார்க்கெட் இப்படி தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது, இப்ப நேத்து பாத்தீங்கன்னா அந்த விநாயகர் சதுர்த்தி ஹாலிடேக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து அப்படி இறக்கத்திலேயே ஆரம்பிச்சு இப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ மத்த ஸ்டாக்ஸ் இறங்கின பங்குகள், ஏறின பங்குகள் அப்படின்ட்டு ஏதாவது இருக்கா எப்படி சார்? ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல எல்லா செக்டாருமே இறக்கம் தான். எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு செக்டார் கூட இன்னைக்கு இல்லை. கன்சியூமர் டியூரபிள் மட்டும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி ஓவராலா அப்படின்றது வந்து எல்லா செக்டாருமே கம்ப்ளீட்லி அஃபெக்டட். கன்சியூமர் டியூரபிள் மட்டும் 0.3% ஏறி இருக்கு. ஐடி செக்டார் ஆகட்டும், பவர், ரியாலிட்டி, பேங்க், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் இன்னைக்கு இறக்கம் தான். அதே நேரம் நிறுவனங்கள்ல இன்னைக்கு அதிக அளவு இழப்பை சந்தித்த நிறுவனங்கள்ல முக்கியமான நிறுவனம் ஐடி துறை சார்ந்த எல்லா நிறுவனம் சொல்லலாம். HCL டெக், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஆகட்டும். அதே மாதிரி முன்னணி நிறுவனங்கள் ஃபார்மால சன் ஃபார்மாவும் தொடர்ந்து இன்னைக்கு லூசர் லிஸ்ட்ல இருக்கிறத நம்ம பாக்குறோம். டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிட், பாரதி ஏர்டெல் லூசருக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் எதை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ICICI பேங்க் பெரிய அளவுல அப்படியே கல்லு மாதிரி நின்றுட்டு இருந்தது. பெரிய இறக்கம் இல்லாம அதுவே அசைய ஆரம்பிச்சாச்சு. அதுவும் வந்து கீழ் நோக்கி இறங்குவதற்கு இப்போ முக்கியமான ஒரு காரணம். ஹெவி வெயிட்ஸ் சொல்லக்கூடிய M&M, TCS எல்லாமே இன்னைக்கு 1 to 2% இறங்கி இருக்கு. அதே மாதிரி இந்த சந்தையில ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சது கெய்னர் லிஸ்ட்ல உள்ள வரும்போது அதானி போர்ட், டைட்டான், ஏசியன் பெயிண்ட்ஸ், லார்சன் டியூப்ரோ இது போன்ற நிறுவனங்கள் நல்லாவே தாக்கு பிடிச்சிருக்கு. குறிப்பா இட்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் நம்ம எல்லாருக்குமே ஜொமேட்டோன்னு தெரியும். ஸோ இதுவும் நல்லா தாக்கு பிடிச்சு நிக்கிறத நம்ம பாக்குறோம். கம்பெனி ஸ்பெசிபிக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஓலா எலக்ட்ரிக் வந்து டக்குன்னு ஒரு 15% ஏற ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த PLI ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ், ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்திருக்கு அப்படின்றதும் அது அவங்களுக்கு ஒரு கூடுதல் லாபமா மாறலாம் அப்படின்னு சந்தை எதிர்பார்க்குது. மற்றபடி கம்பெனி சம்பந்தப்பட்ட முக்கியமான செய்திகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்விடியா குளோபல் மார்க்கெட்ல என்விடியாவோட சேல்ஸ் குறையுதுன்றது நெகட்டிவா பார்க்கப்படுது. அது அந்த சந்தையில ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற எதிர்பார்ப்பு இப்போது இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா நம்ம மார்க்கெட் அப்படின்றது இப்ப எந்த சைட்ல இருக்குது, செல் சைட்ல இருக்குது. அந்த புல் பேக் ரேலி முடிஞ்சாச்சு. அதை மேல இருந்து இறங்கினதனுடைய புல் பேக் ரேலி முடிஞ்சு இப்ப மறுபடியும் அடுத்த கட்ட இறக்கத்துல இருக்குது. ஸோ 24,350 என்றதை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் சைடு வேலை போகலாம். 25,000 உடைத்தால் மட்டுமே சந்தை மேலே அப் ட்ரெண்டுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் நிலவரம் இதுதான். எதனால மார்க்கெட் இறங்கி இருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சார் சொல்லிட்டாரு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தி சொல்லுங்க சார். 2 வகுப்புகள் அடுத்தடுத்து வர இருக்கு. ஒன்னு ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இது 1 மாசம் மண்டே டு ஃப்ரைடே காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் மண்டே டு ஃப்ரைடே 4 வார கால பயிற்சி வகுப்பு. ஸோ இந்த பயிற்சி அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். உங்களை கைப்பிடித்து அடித்து செல்லக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. இதுல குறிப்பா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்போ வந்து வாங்குறதுக்கு திட்டமிடுறாங்க, எந்த விலையில வாங்குறாங்க, எந்த மாதிரி கம்பெனி வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டரா நம்ம வந்து முதலீடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பும், குறுகிய கால முதலீட்டாளர்களுக்கும் எப்படி நம்ம கேப்சர் பண்றது மொமெண்டம் ஸ்டாக் வித் இன்ஸ்டிடியூஷனல் பேக்கப் அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ட்ரேடர்ஸுக்கும் அன்னைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்லேயே 10ல இருந்து 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் டெய்லி நம்ம அதை பார்க்க போறோம். ஆனால் லைவ் மார்க்கெட்லயே அவங்க அனலைஸ் பண்ணி கண்ணு முன்னாடியே ஆர்டர் போடுறதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். இதை தாண்டி அதுக்கு அடுத்த சண்டே அப்படின்னு பார்க்கும்போது வர சண்டே இல்லாம அடுத்த சண்டே 7ஆம் தேதி பேசிக்ஸ் வகுப்பு இருக்கு. பேசிக்ஸ் வகுப்பு என்பது பங்கு சந்தைக்குள்ள நுழையிறவங்க எல்லாருமே அது வழியா வர்றது நல்லது. பார்க்குற நம்ம நண்பர்கள் அவங்களுடைய க்ளோஸ் அசோசியேட்ஸுக்கு
அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் இதை ரெஃபர் பண்ணலாம். ஓகே சார். ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் 20 ருபீஸ் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.